பேசுவார், ஆவியானவர் இடைப்படுவார், ஆவியானவர் உலாவுவார். அப்படிப்பட்ட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம எல்லாருக்கும் கிடைத்திருக்கும். அது இருக்கும்போது நம்ம ஆத்துமா ஏதோ ஒரு புத்துயிர் பெற்று ஒரு உயிரடைந்து நம்ம ஆத்துமாக்குள்ள ஏதோ நமக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ நடப்பது போல நம்ம இதுவரைக்கும் இருந்த காரியம், ஜெபித்த காரியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி நமக்குள்ள வருவதை பார்க்க முடியும். ஒரு பாசிட்டிவான ஒரு நம்பிக்கையான ஒரு எனர்ஜி நமக்குள்ள தானாகவே அது அப்படி பிரதிபலிக்கும். அதை நாம் உணர முடியும். அப்போ அப்படிப்பட்ட வேலை எப்போதும் இருக்குதா ஆத்துமால அப்படின்னா சொல்ல முடியாது, சற்று குறைவாக தான் இருக்கும். இந்த ஆத்துமால எப்போதும் அந்த எனர்ஜி இருக்குதா, இந்த ஆத்துமா எப்பொழுதும் அப்படி சந்தோஷமா இருக்குதா, இந்த ஆத்துமாக்குள்ள அந்த எனர்ஜி எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறதா என்று நம்ம அவ்வப்போது நாம் அதை சோதித்து பார்ப்போம் என்றால் அப்படி வாய்ப்பு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அப்படி ஆனா இங்க சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்வது போல, பிரியமானவனே பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படின்னு சொன்னார். அப்படி அந்த ஆத்துமாவை நாம் அவ்விதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆத்துமாவுக்கு என்ன தேவை என்றால் கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சொற்கள், ஆண்டவருடைய சொற்கள் தேவை. ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்க வேண்டும். இந்த நேரம் மட்டும் இல்ல, அந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆலயத்துல போய் கேட்கிறோம், அப்பவும் நமக்கு அந்த வார்த்தைகள் வந்து நம்ம ஆத்துமா உயிரடையும். அல்லேலூயா. நம்முடைய எலும்புகள் உயிரடையும். நம்ம சோர்ந்து போயிருக்கும், சில நேரத்துல எலும்புக்கு வேண்டிய அந்த பலன் இல்லாம, சில சத்து குறைவாகல, சில நேரத்துல வலிக்கும். டாக்டர்கிட்ட போனா எலும்பு உங்களுக்கு ரொம்ப தேய்மானம் இருக்கும், அங்க அது தேயாது. அதுல அதுக்கான சத்து குறையும் போது வலிகள் இருக்கும். அப்போ அவங்க நமக்கு அதுக்கான மாத்திரைகள், சில மருந்துகளை கொடுப்பாங்க. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தை எலும்புகளுக்கு ஔஷதம், மருந்துன்னு சொல்லு. அல்லேலூயா. இனிய சொற்கள், இனிய சொற்கள் என்ன மதுரமா, அந்த இனிய சொற்கள் எலும்புகளுக்கு ஔஷதம் என்று நமக்கு வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எலும்புக்கு வேண்டிய சத்து, எலும்புக்கு வேண்டிய மருந்து, எலும்புக்கு வேண்டிய பலன், இதற்கு வேண்டியது எல்லாமே எங்க இருக்குதுன்னா கர்த்தருடைய வார்த்தை. அதனாலதான் நான் வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது. எலும்புக்கு வேண்டிய அந்த பலன், அதுக்கான சத்தெல்லாம் என்னங்க, கர்த்தருடைய வார்த்தை அதை செய்யும். அதனால சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்துரு அப்படின்னு சொன்னாரு. அப்படி ஆனா இந்த ஆத்துமா எப்பெல்லாம் அப்படி பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட இருக்குதோ அப்பெல்லாம் நமக்கு சொல்லணும். அப்பெல்லாம் நமக்கு ஏதோ ஒன்னெல்லாம் தெரியும், நமக்கு நல்லா நடக்கிறதெல்லாம் தரிசனமா தெரியும், நம்ம எல்லாம் சால்வானதெல்லாம் தரிசனமா தோணும். நம்ம நடக்க போற, நம்ம இனி எதெல்லாம் செய்யணும்னு நம்ம பிளான் வச்சிருந்தோமோ அந்த திட்டம், அந்த தீர்மானம், இதெல்லாம் எல்லாம் அப்படியே எல்லாம் அப்படி பிளான் போட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன், அந்த ஆவியானவர் உள்ள வந்த உடனே நமக்கு ஒரு பலன் வரும், உயிர் உண்டாகும், தரிசனங்கள்லாம் வரும், பைபிளை வாசிக்க சொல்லும், அப்படி ஜெபிக்க சொல்லும், அப்படி பேச சொல்லும். அந்த எனர்ஜி என்ன செய்யும்னா உற்சாகத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். இதை இப்படி பண்ணணும், இதை போய் வாங்கணும், இதெல்லாம் செய்யணும். நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையானதெல்லாம் சில திட்டங்கள் எல்லாம் அது அளவா திட்டம் போடும். அந்த வேலைகள்ல அந்த திட்டங்கள்லாம் வரும். அப்படியான என்ன தேவை என்றால் பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவை. உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை, ஆவியானவர் உதவி தேவை. அவர் சொல்லுகிறார், நான் ஆவியை உங்களுக்குள்ள அனுப்புவேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த மாதிரி அப்படிப்பட்ட நிலையில நாம் இருப்போம் என்றால் நமக்கு தேவை என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானுடைய உதவி. ஆண்டவருடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானுடைய உதவியும் தேவை. எங்க வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது, அப்படி நம்ம ஆத்துமா வாழ வேண்டும்.